பாசிட்டிவ் மட்டும் சொல்லுங்க. ஸோ அதனால ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன். ஸோ அதனால தான் இன்னைக்கும் வந்து சார்னு கூப்பிட்டுருக்காங்க, அந்த ஒரு ரெஸ்பெக்ட் காட்டுறதுக்காக. சரி, ஐ திங்க் அது ஆரியாமே வந்துடும் நினைக்கிறேன். இன்னொரு அதுக்கு தான் தெரியும் அந்த முட்டை டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கீங்க அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட் அது ஏரியா காம்படிஷன் இல்ல அது ரிகார்டா வரும். சரியா படிக்கிற போல சப்ஜெக்ட் படிச்சிருப்பார் போல. நல்ல மாணவி, நல்ல ஆசிரியர். ஸோ குட் நோயிங் யூ சார். டீச்சரெல்லாம் நேரா திட்ட முடியாது. சந்தோஷ் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, என்னோட செகண்ட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணும்போது சந்தோஷ் வந்து ஆன்சைட்ல இருந்தார், நான் ஆப்ஷனில் இருந்தேன். ஆனால் வந்து அந்த ஃபங்க்ஷனல் ஏரியா ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து சேம் ஏரியா தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் அவர் எப்போ பார்த்தேன் அப்படின்னா, ஒரு கோட் ரிவ்யூ என்னோடது பண்ணணும். அப்போ கல்யாணம் ஆகல. ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. இருக்கா? இருக்கா? நீ லட்சுமி அவளா ஒரு தனித்தனியா அவரு டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் நான் அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ராக்ஷன் பெருசா இருந்தது, கம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த கம்பெனில வந்து ஒர்க் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டேன். அவர் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரு. அது வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் டீம் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து 2 பேரும் டெக் லீட்ஸா இருந்தோம். அப்போ வந்து இந்த பசங்களாம் இருக்கானுங்கல்ல, எப்போ பார்த்தாலும் சந்தோஷிக்கிட்டே போவானு. பயம்தான் அவரை பார்த்து. ஆனா அப்பதான் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சது. வந்துட்டு அப்பதான் வந்து நிறைய பேசுவோம், கேஃபிடேரியால ஒன்றும் உட்காந்து சொல்றோம். அப்பதான் அவரை பற்றி நிறைய தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எப்படின்னா அந்த டீம்ல வந்து பேலன்ஸ் பண்ணுவாரு. நான் ஒரு சைடா என்னை பத்தி எவ்வளவு கம்ப்ளைண்ட் போச்சுன்னு தெரியல அவர்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 1 year ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கேன்சர் சிட்டி வந்து நான் வந்து யூஎஸ் வந்துட்டேன், அவர் கேன்சர் சிட்டி வந்தாரு. அப்போ வந்து எனக்கு அது வரையிலும் ஐ மீன் செகண்ட் கம்பெனியில ஒர்க் பண்ற வரையிலும் அவரை பத்தி அவ்வளவா தெரியாது. பட் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சது. அவர் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, பெருசா ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது இல்லை. அதனாலதான் வந்து பசங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் ஆனாலும் வந்து அவர் எங்கேயுமே என்னை விட்டு கொடுத்தது இல்லை. அவரு 2 பேரும் ஒரே டீமுக்கு லீடா இருந்தாலுமே எங்கேயுமே அவர் வந்து விட்டு கொடுத்தது இல்லை. அதுக்கப்புறம் நான் யூஎஸ் வந்துட்டேன், அவரு அங்க இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு யூஎஸ் வந்து இங்க கேன்சர் சிட்டியில இருக்கும்போது சும்மா கால்ஸ் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இங்க வந்ததுதான் எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. இங்க அவர் மேரியாட்டுக்கு வந்தபோது அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் கீதாவை பத்தி அப்போ வந்து கீதாவை பத்தி எனக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப தெரியாது. இப்போ வந்து மோர் தென் சந்தோஷ் எனக்கு வந்து கீதா வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவர் வந்து சொன்ன மாதிரி பெரிய ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு இருக்காது. அவருக்கு தெரியும் எல்லாரும் எப்படி என்னன்னு சொல்லி. நம்ம வந்து கலிகா இருந்தாலும் ஓகே இவன் எப்படி அவன் அப்படி அது பண்றான் இது பண்றான் அப்படின்னு நிறைய இது பண்ணி சொன்னாலும் அவர் வந்து ஆமா ஓகே. அதனால நான் வந்து அவர்கிட்ட சொன்னதை ஸ்டாப் பண்ணது கிடையாது. ஏன்னா வந்து என்ன சொல்றது, எதையும் தாங்கும் இதயம். எத்தனாவது லைன்ல சந்தோஷ்? அவங்க வளர்ந்த விதம் எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, ஒருத்த ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. அக்செப்ட் பண்றது வந்து நம்மளோட அந்த மெச்சூரிட்டி நம்மளுக்கு இல்ல. எப்படி வளர்ந்தாலும் இத்தனை வருஷம் இங்க வந்து 10 years ஆகுது. I mean 11 years.
11 years வந்து I'll tell you why. அவரோட டர்ன் Our turn வரும்போது I'll tell you why. எழுதி வச்சுட்டா Wait பண்ணிடுறேன். எனக்கு வந்து அவர் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு பிக் பிரதர் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான். வாங்க சார், I don't want to lose this relationship at any point of time. And I want to continue this until lifelong. Next 50 years. Next 50 years இருக்கும்போது இதே மாதிரி பேஸ் பண்றீங்க. I have to celebrate 100. ஆமா. நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அவர் வந்து எப்படா மனுஷன் எப்படி இருக்காரு? நம்ம பார்த்து கூட இல்லையே அப்படின்ற மாதிரி. கீதா டேக் கொண்டு வந்துட்டோம். கீதா கேட்டா அதான் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. எல்லாம் பெர்ஃபெக்ஷன் தான் கொஞ்சம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தா என்ன பண்ணுவாங்க? என்னதான் லைஃப் காலேஜ்ல ஒரு சண்டை மத்தியானம் ஒரு சண்டை அப்பதான் நல்லா இருக்கு சண்டையில லைஃப். இருக்கும். ஒரு சண்டையில ஆரம்பம். கீதாவே சண்டை போட்டுப்பாங்க, கீதாவே போயிடுவாங்க. போகடா அப்பா, இந்த சண்டை நான் போடாம இருந்துக்கோ. உங்க வீட்லயும் அப்படிதான் உங்க வைஃபா So, இது வந்து எப்படின்னா ஒரு கலீகா இருந்தா இப்போ வந்து 20 வருஷத்துக்கு மேல கலீகா இருக்கும். ஸோ கலீகா இருந்தா ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஏதாவது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது ஒன்று வரும். பட் வேலை பாக்குறாங்களே அந்த மாதிரி ஒரு நாள் கூட விடுங்க கீதா, இன்னொரு 1 month தான், அப்புறம் கிளம்பிடுவாங்க. பாத்துக்கலாம். அவங்க எவ்வளவு ஃபீல் ஆகாருன்னு சித்ராவை எமோஷனலா பார்த்தது. சரி போதும் But I want to have this relationship because கண்ணீர் வரும் தருணத்தில் ஓகே சந்தோஷ் வந்து அவரோட ஆக்ஷன்ஸ் தான் பேசும். அவர் வந்து நிறைய எல்லாம் பேச மாட்டார். அவர் வந்து எனக்கு சித்ரா வடி மூலமா தான் க்ளோஸா தெரியும். ஃபேமிலி சித்ரா, சந்தோஷ், சமீக்ஷா. I'm not someone who calls the friends every week and keep in touch. அவங்களா ஃபோன் பண்ணி பேசுவேன். பட் ஏதாவது கெட் டுகெதர் அந்த மாதிரி பேசுவேன். அதான் உங்களுக்கு தெரியுமே. ஆமா, சில சமயம் அவங்க ஃபோன் பண்றப்ப எடுக்காம கூட. என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷ், கீதா வந்து they are like pure souls. ரொம்ப பயங்கரமான எனி டைம் ஐ திங்க் அபவுட் தம். என்னோட லைஃப்ல நிறைய சந்தோஷ்லாம் வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. ஹி டசன்ட் நோ அபவுட் இட், ஐ டோன்ட் திங்க் ஸோ. நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் நான் சந்தோஷ் கிட்ட. இட்ஸ் நாட் பை ஜஸ்ட் கான்வர்சேஷன்ஸ் பட் ஜஸ்ட் வித் ஹிஸ் ஆக்ஷன்ஸ். நான் வந்து இப்போ வந்து நான் வீடை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். மெயின் ரீசன் சந்தோஷ். அந்த கைண்ட்னஸ் கத்துறீங்களா சந்தோஷ்ட? கைண்ட்னஸ் எனக்கு இன்னும் வரல. பட் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்றீங்க. வந்துருச்சா கொஞ்சம் அருண் காமின்னு சொல்ல வந்து. இஸ் வெரி கிரவுண்டட். அவர் வந்து நான்லாம் வந்து சின்னதா ஏதாவது பண்ணிட்டா கூட நான் இதை பண்ணிட்டேன் ரொம்ப இது பண்றாள். பட் சந்தோஷ் கிட்ட நான் அந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்லயுமே பார்த்ததில்ல. ஆல் த டைம் ஐ ஃபீல் லைக் அவங்க ஃபேமிலி ஐயோ தனியா இருக்காங்க, எப்படி மேனேஜ் பண்றாங்க, எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் யோசிப்பேன். எனக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்து இட்ஸ் எய்தர் த்ரூ அருண் ஆர் சமீக்ஷா சொல்லி தியா வந்து எனக்கு சொல்ற அந்த மாதிரி. அவங்க இது பண்ணாங்க, பர்த்டேக்கு இது பண்ண போறாங்க, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாதான் உண்டு. நான் வந்து அவ்வளோ ஃபோன்ல பேசுற ஆள் கிடையாது. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த குட் ஹெல்த், குட் ஹாப்பினஸ். இந்தியா போனா டெஃபினட்டா நான் மிஸ் பண்ணுவேன். ஹாப்பி பர்த்டே சந்தோஷ். பர்த்டே போன வாரம் என்ன We are still celebrating Santosh. ஆமா. நீங்க சொல்லுங்க. செல்வா எல்லாரும் எல்லா பாயிண்ட் பேசிட்டாங்களா? பாயிண்ட் இருக்கா செல்வா? பாயிண்ட் வரட்டும். நான் சொன்ன டிசைன் எல்லாரும் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. அவங்க சொல்ற எல்லாத்தையும் நான் செல்வா ரெடி பண்றது கடைசில அது சொல்லி முடிச்சிடலாம். I will be the last one. சந்தோஷ் வந்து நான் கம்பீட் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர். அவரு எல்லாரும் அவரோட பாசிட்டிவ் சொன்னீங்க. கீதா எப்பவுமே சொல்லுவாங்க சக்தியும் சந்தோஷம் வந்து ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஒரு மனசாட்சியா இருந்தா அது சந்தோஷா இருப்பாரு. ஏன்னா வந்து
நல்லா படிப்போம் 2 பேரும் ஒரே மாதிரி, டீடைலா வந்து எல்லாத்தையும் பண்ணுவோம், ஃபங்க்ஷனலா இருப்போம், ஜென்யூனா இருப்போம், எல்லாம் இருப்போம். பட் நான் நிறைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவேன் எல்லாத்துக்கிட்டையும். அவங்கள பற்றின ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியனும் பேசிடுவேன், நெகட்டிவ் ஒப்பீனியனும் பேசுவேன். அந்த விதத்துல வந்து நிறைய கீதா என்னையும் சந்தோஷம் கம்பேர் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயம் நீங்க 2 பேரும், ஒரு சந்தோஷ்க்கு ஒரு தங்கச்சி இருந்தா சக்தி மாதிரி தான் இருப்பாங்க, ஏன்னா மேல் வெர்ஷன் ஆஃப் சந்தோஷம் வந்து. பட் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சிஸ்டரா சந்தோஷ்க்கு இருக்கணும்னு அந்த இது இருந்தது அப்படின்னா அவர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நான் இன்னும் என்ன சொல்றது, அது கம்ப்ளீட் பண்ணி லேர்ன் பண்ணணும் அவர்கிட்ட இருந்து. அட்லீஸ்ட் வந்து எனக்கு 50 ஆகிற அந்த அளவுக்கு போகக்கூடாது, ஆனா அதுக்குள்ளேயே வந்து ஸோ எப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி போயிடணும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வராத அளவுக்கு நம்மளை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதை பேசினதுக்கு அப்புறம் அது மறந்துடுறோம், பேசுறதுக்கு முன்னாடி நம்மளே அதை வந்து எப்படி வந்து அதை நினைக்காத அளவுக்கு சந்தோஷம் மாதிரி பண்ண முடியும். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை கடந்து போயிடுறோம். அது சொல்லாமையே அவர்னால எப்படி அது பேலன்ஸ் பண்ண முடியுது, அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருப்பேன் சந்தோஷ் கிட்ட. எப்போ அதை லேர்ன் பண்றனோ அன்னைக்கு கால் பண்ணி சொல்லுவேன், நான் அந்த நிலைக்கு வந்துட்டேன், அந்த நிலைக்கு இன்னைக்கு விட எனக்கு விடிவு கஷ்டம். இல்ல போதுங்க, அப்புறம் நிறைய இது வந்து நான் அவரை விட வந்து கீதா சொல்லும் போது நான் நினைப்பேன், அப்ப நம்ம வந்து சந்தோஷம் வந்து பீட் பண்ணிடணும். அவர் மட்டும் வந்து அவரோட பெர்ஃபெக்ஷனோட நம்ம பெர்ஃபெக்ஷனா இருந்து ஒரு நாள் வந்து நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அவர் ஏதாவது எனக்கு அந்த மெமரி எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்கு, அவருக்கு இருக்கு அது வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அது வேற எனக்கு அதெல்லாம் வேற வந்து கூட ஒரு 2-3 நாள் தப்பான ஆளோட கம்ப்ளீட் பண்றீங்க. அவர் தனியா இருக்காருங்க, நீங்க தனியா இல்ல, அதனால பண்ண முடியும் சந்தோஷம் அப்படின்னா நானும் அதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். ஊருக்கு அது வந்து எனக்கு ரொம்ப நாள் அந்த அது ஒரு மைண்டுக்குள்ள வந்து அந்த காம்படிஷன் போயிட்டே இருக்கு சந்தோஷ் கிட்ட. பட் சந்தோஷ் ஷூர்லி ஒன் டே நான் வந்து அதை வின் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லுவேன். சக்தி என்ன தெரியுமா நடக்கும், நம்ம 60th பர்த்டே மீட் பண்ணுவோம். சந்தோஷ் இப்பதான் உங்க 40 வயசு வரைக்கும் வந்திருக்கிறேன், என்ன நீங்க ரோஸ் அகடா தான் இருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் பண்ணிடுங்க. சீக்கிரமா பண்ணிடுறேன். நாளைக்கு ஒரு காங்கிரஸ் போட்டு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுவாங்க. இம்பாக்ட் நிறைய பேர் லைஃப்ல இம்பாக்ட் பண்ணிட்டீங்க, நமக்கு தான் தெரியல. சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அப்படியே வந்து அப்படியே அசால்ட்டா தட்டி இப்படி பண்ணி போயிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி வந்து நாங்க ஒரு காலத்துல வந்து தனியா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல, குழந்தைங்க வச்சுட்டு தனியா இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்ல. ரொம்ப இது எல்லாத்தையும் நானும் வந்து ஒரு நாள் பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சந்தோஷ். கண்டிப்பா பண்ணுவேன். உங்களோட 50ல நம்ம பேசுறோம் இத பத்தி. உங்களோட 50ல உங்களோட சேர்ந்து நான் பத்திரமா வச்சுக்கோங்க, வீடியோ வச்சிருங்க. எந்த நேரத்துல வந்து எந்த டாபிக் வேணா ஒருத்தர் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னா அது வந்து சந்தோஷமா இருக்கும். இல்ல இப்பதான் சார்னு சொன்னீங்க, கடைசியில என்ன பண்ணிட்டீங்க? அடுத்து டயட் வந்துருச்சு. டயட் சொல்லுங்க. பாடா போடாம சொன்னீங்க. ஏதாவது ஃப்ளோல வந்திருக்கும். பேசினா திருப்பி பேசாத ஆளா? திருப்பி பேசலாம், நீங்க கண்டிப்பா
பில்ட் பண்ணுவாரு. சோ 10 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, நம்ம வந்து ஐயோ இங்க என்ன போய் பேசுறதுன்னு யோசிக்கிற நேரம் சந்தோஷம் அங்க இருந்தா சந்தோஷ் கிட்ட போய் பேசிட்டு இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரங்கேற்றத்துக்கு வரோம், அங்க நிறைய பேருக்கு கூட என்ன பேசுறதுன்னு யோசிக்கிறதுக்கு இல்ல, ஆனா சந்தோஷ் கிட்ட போனதே பேசிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது, குட் லிசனர். அப்புறம் வந்து முடியாது சொல்ல முடியாது. இதெல்லாம் தெரியாம நான் ஏதோ அவர் நல்லவர் நல்லவர் இப்படி யூஸ் பண்றீங்களா அவரை? ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு. ஓகேங்களா? எல்லாத்தையும் மைண்ட் ஜட்ஜ்மென்ட்ல பார்க்க மாட்டாரு. நீங்க கேமரா உடனே திருப்பி ஒரே வார்த்தை சொல்ல அப்படிங்களா? ஸ்டாண்டர்ட் டயலாக். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, உலகமே அவனுக்கு கீழே விடு. ஓ அப்படியா? எல்லா பாயிண்டையும் சொல்லிடாதீங்க செல்வா. இது ரொம்ப காமம் அப்படிங்களா? அப்படியே செல்வா பக்கத்துல இருங்க. இல்லைங்க, அவங்களே முடிக்கல, சக்தி முடிக்கல. சக்தி ஆஸ்கர் மாதிரி உங்களோட 50ல பேசுறோம். உங்களோட 50th பர்த்டே இங்க உட்கார்ந்து பேசுறோம். சந்தோஷ் கண்டிப்பா அங்க இருக்கணும். ஆன்லைன்ல. கண்டிப்பா ஆன்லைன்ல. கட்டாயமா உங்க குருன்னு சொல்றீங்க. ஆமா, வர வச்சிருவோம் நம்மளோட மைல்ஸ்டோன். அவர் 50th எப்படி இருந்தாரோ அந்த அளவு கேட்ச் அப் பண்ணிடுறீங்க. நீங்க 6 அப்ப வந்து அவருக்கு அப்ப வந்து சித்ரா வந்து உங்களை பத்தி சொல்லணும். நான் என்ன வேணாலும் சொல்லலாம் சக்தி கிட்ட. திருப்பி அதாவது என்னன்னா சந்தோஷ் இந்தியா போயிட்டாலும் எனக்கு நான் சக்தி உருவத்துல நான் சந்தோஷம் பாக்குறேன். அத வந்து நான் பண்ணிட்டேன் அப்படிங்க. வினோத் வந்து சந்தோஷ் சிலையே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் சைடுல ஒவ்வொண்ணா நீங்க பார்த்து பண்ணிடுவீங்க. காசுலாம் பண்ணிடலாம். அண்ணனுக்கு ஒரு சில காசு இன்னும் இப்படி பிடிக்கலையே. அருண் தான் மெயின். அருண் அருண் நீங்க முடியுங்க கமல், பரவாயில்ல. ஓகே, எல்லாரும் சொன்னதுதான். பட் சந்தோஷ் இஸ் லைக் மேன் ஆஃப் லெஸ் வேர்ட்ஸ். வந்து அவர் பேசுவார், அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு பேச்சு பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வடி வந்து நியூ இயர்ல இருந்து வரல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் சந்தோஷ்கிட்ட. இன்னைக்கு வரைக்கும் வரலைங்க, இப்ப நியூ இயர்ல இருந்து 18 நாள் ஆச்சு, ஜிம்முக்கு வரல அப்படின்னு நான் கேஷுவலா பேசிட்டு நான் விட்டுட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, சந்தோஷத்தை பத்தி பேசுங்க. அவர் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தாரு. இது ஏற்கனவே அருண் சொல்லிட்டாரு. நீ ஜிம்மை பார்த்தோன்னா சந்தோஷ் ஹாப்பி நியூ இயர் சந்தோஷ். இன்னைக்கு தான் ஜனவரி 1 அப்படின்னு சந்தோஷ். So he's a man of less words. பட் அவர் கிட்ட இருந்து வர்ற வேர்ட்ஸ் வந்து இட்ஸ் டிஃபரண்ட். நாம வந்து we are like I don't know, I mean நான் நார்மல் அப்நார்மல்லாம் சொல்ல விரும்பல, பட் we are like ஃப்ளோல போயிட்டே இருப்போம். பட் he is one level above everybody. வந்து நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருக்கணும், இது மாதிரி தான் பண்ணுவேன். 6 மணிக்கு சாப்பிடுவேன்னா 6 மணிக்கு தான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே சாப்பிடணும் அப்படின்லாம் இதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னா இது மாற்ற முடியாது. ஸோ இஸ் அடமண்ட். ஏன்னா கீதா சொன்ன மாதிரி இஸ் வெரி அடமண்ட். இதுதான் ஐ மீன் அடமண்ட். எப்படி வேணா சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். நீங்க அந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம். அவர் இங்கிலீஷ் தான். So he has certain things to be done in certain way. அதனால அவரு பண்றத நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன். There is nothing like I followed him or something. பட் என்னால அவர் கெட்டக்கூடாது, நான் ரொம்ப அருண் வாய்ப்பே இல்லை. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் டு யூ. பாப்பாட்ட நான் ஒண்ணே சொன்னேன், அருண் எப்படி அருண் வந்து டயட்ல வந்து இவ்வளவு வருஷம் கல்யாணம் இவ்வளவு வருஷம் இதுல ஒரு தடவை கூட நான்